ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமலதா ஸ்ரீராமில் வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி கிருத்திகை படைக்கணும். கீழே உட்காந்துட்டேன். அறியாமல் தான் அறிய வரும். எனக்கு கத்திலாம் எனக்கு தெரியாது இந்த வயசில். இது சொரக்காய் வந்து வாங்கி 2-4 நாள் ஆகிப்போச்சு. அதனால் எதையும் போட்டுருவோம். ஒரு முருங்கைக்காய், ஒரு மாங்காய், ஒரு கேரட்டு, இது பீன்ஸு, இதெல்லாம் போட்டு அரிஞ்சு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு வெந்துடுச்சு. சாதமும் வடிச்சிட்டேன். கீழே உக்காந்துட்டேன். இப்போ அறிய போகிறேன். வச்சு பாருங்க. வேலை பண்ணுறதா இங்கே பாருங்க. குட்டி குட்டியாக தான் அறியணும். அதை பாருங்கள், பழைய காலத்து மாடல். இதில் தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போட்டேன். கீழே உக்காந்தா தான் அரியறதுக்கு நமக்கு வாட்டமாக இருக்கும். பசங்கள்லாம் கத்தியால் அரிக்கிடுவாள் என் பொண்ணு. எனக்கு அதெல்லாம் தெரியல. தண்ணியில் போட்டேன். இப்போ வந்து சொரக்காய், சொரக்காய் கூட்டு வைக்கலாம். சரி, காய் வேணுமே, சாம்பாரில் போட்டுடலாம். பீன்ஸ் வந்து முத்தி போய் கிடக்கு. பீன்ஸு முத்தி போச்சுதோ. சரி, ஏதோ ஒன்று வைப்போம். ஒருத்தருக்கு தானே. காலை வேலையை நம்ம வேலையை முடிச்சிடணும். வெயில் வந்துச்சுன்னா அப்படியே சமையல் அறையில் போய் வேலை செய்ய முடியல. காலையில் குளிச்சுட்டேன். இதுமாரி நம்ம வேலையை காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சானா உடம்பு நல்லாயிருக்கும். எங்கே செய்கிற ஆளுவோ எல்லாம் வேலைக்காரி தான் வச்சுக்கிறாங்க. முடியாதுன்னா வச்சுக்க வேண்டியது தான். முடிகிற வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான். எங்கள் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவங்களே தான் 85 வயசில் தான் எங்களுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் போனாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம். அப்புறம் எப்படி அவங்க பசங்களும் அவனுங்க வளர்க்குறவனுவோ. கீழே உக்காந்தாதான் அந்த பூமியில் தரையில் உக்காந்து எழுந்தா ரத்த ஓட்டம் நல்லா போகும். நான் காய்கறியெல்லாம் விட நீட்டாக அடிக்க மாட்டேன். ஏதோ எங்கள் வீட்டுக்கார் சமையல் பண்ணணுன்னா சூப்பராக செய்வார். ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன் 4 அடுக்கில். எல்லோரும் பாவா சமையலான்னு கேட்பாங்க. அவ்வளோ நல்லா அறிவார் அவர். எனக்கு சமையல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஆடல் பாடல் பழைய காலத்து மாடல் இப்போ செய்யணும் பார்த்தீங்களா. என்னால் கத்தியால் கடக்கான செஞ்சிடுவாளோ. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. மாங்காய் வரைஞ்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, அரிஞ்சிட்டேன். இந்த கொட்டையும் போடலாம் சாம்பாரில். இதை பாருங்கள், இந்த கொட்டை மாங்கொட்டை. பீன்ஸை பார்ப்போம் தேருதான்னு சும்மா வாசனைக்காக போடுறேன். ஏன்னு கேளுங்க, சாப்பி தான் முடிய போகிறோம். ஆடி பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது. சும்மா இருந்தா
சோத்துக்கு கஷ்டம் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. இது தேராது போல இருக்குது. எல்லாம் முத்தி போச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாசனைக்காக. காலேருந்து ஒன்றும் சாப்பிட்லான்னு விரதம் இருக்கிற மாதிரி இருக்கிறான். இது கூட நல்லா இருக்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரையில் நம்ம வேலை நம்ம செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஒன்று போதும் காரத்துக்கு. தக்காளி, வெங்காயம், தோலை நறுக்கிட்டு தான் நான் எடுப்பேன். நான் வேலைக்கு போகிறதுனால அப்படியே கிடுன்னு அரிஞ்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். பார்த்துட்டிங்களா? அது பீஞ்சு தராது, போதும். அந்த கத்திரிக்காய் தேர்தான் பார்ப்போம். பரவாயில்ல. சும்மா வாசனைக்கு தான் அது. அவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ காய் பத்துக்கு போதாதா இருக்கா பாருங்க. பார்த்தீங்களா? போதும். இந்த காய்கறிகள் இப்போ போய் சாம்பார் போய் வதக்கிடுவேன். வதக்கி தாளிப்பேன். பொடியை அதுக்கப்புறம் தான். பாய்.